Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிற ரியாக்ஷன் காம்பேக் ரியாக்ஷன். ஸோ இதோட ரெண்டு ரியாக்டன்ட், ஒன்று பென்சின் டை அசோனியம் குளோரைட், இன்னொன்று பென்சின். இதில் சால்வெண்ட்டே எனக்கு உள்ளே வர போகிறது NaOH. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரியாக்டன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பென்சின் ரிங். ஓகே, ஸோ அடுத்த வார்த்தை எனக்கு டை அசோ. ஸோ அசோன்றது எனக்கு நைட்ரஜன் ஆட்டம் இண்டிகேட் பண்ணதும், டை அப்படின்றதுனால நான் இதை 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன், N2. அடுத்து எந்த ஒரு நேமும் எனக்கு இஎம்னு முடிஞ்சாலும் அதோட சார்ஜ் எனக்கு பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ டையசோனியம், அப்போ N2+. அடுத்த வார்த்தை எனக்கு குளோரைடு, அப்போனா Cl. சின்ஸ் இங்கே நீங்கள் ப்ளஸ்ஸை இண்டிகேட் பண்ணதுனால இங்கே என்ன பண்ணுங்கள், மைனஸை இண்டிகேட் பண்ணிடுங்க. ஸோ பென்சின் ரிங் கனெக்டட் வித் N2Cl. இதுக்கு பேர் தான் எனக்கு பென்சின் டையசோனியம் குளோரைட். ஓகே, இதோட அடுத்து நான் சேர்க்க போகிற ரியாக்டன்ட்டு அகெயின் த பென்சின் ரிங். ஓகே, இங்கே எனக்கு சால்வெண்ட்டாக உள்ளே வரப்போகிறது NaOH. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான் இது. நமக்கு நல்லா தெரியும், பென்சினை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எனக்கு 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். எல்லா கார்பன் கிட்டேயுமே ஒரு H இருக்கும், C6H6. ஓகே, இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த Clக்கு அப்படியே நேராக இந்த ப்ளஸுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த Hஐ மட்டும் நான் என்னோடய அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஹச்ன்றது நமக்கு நல்லா தெரியும், ப்ளஸ் தான். ஓகே, இப்போ இந்த 2 பேரை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிட்டு மிச்சம் இருக்க அந்த 2ஐயும் நான் அப்படியே கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ HCl வெளியே அனுப்பிடுங்க, ப்ளஸ். ஓகே, இப்போ அடுத்து நான் இங்கே பார்க்குறேன், இங்கே எனக்கு N2ன்னு இருக்குது. N2 நைட்ரஜன் மாலிகுல்ன்றது எனக்கு ஒரு ஸ்டேபிள் மாலிகுல் தான், அது அப்படியே நம்ம வெளியே அனுப்பிச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்து மிச்சம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 2 பென்சின் ரிங் தான் இருக்குது, அதை அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. 2 பென்சின் ரிங்கை ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணிடுங்க. இதுதான் நமக்கு தேவையான மெயின் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதோட பேர் 2 இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் பை ஃபினைல். ஏன்னா ஃபார்மில் எனக்கு இங்கே C6H5ன்னு இருக்கும். இங்கே தான் நம்ம மாலிகுல்ஸ் எலிமினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆட்டம்ஸ் எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு H வெளியே போயிருக்கும். ஸோ பை ஃபினைல். ஓகே, ஸோ பென்சின் டையசோனியம் குளோரைடை நம்ம இங்கே பைஃபினலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எனக்கு காம்பேக் ரியாக்ஷன்.